ஹாய் கைஸ், எல்லாரும் வெல்கம் டு திஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூத் படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். என்ன தோணுதோ அதை பேசுவேன், நீங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். அது இல்ல, இது ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். இது இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பேச போறோம். ஏன்னா இந்த படத்துல நம்முடைய நகைச்சுவை நடிகர் கருணாஸுடைய மகன் கென் கருணாஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி அதுல சிங்கரா இருந்து இருந்து அண்ட் இந்த மொத்த கோர் ஆஃப் த ஸ்டோரி கருவே வந்துட்டு அப்படியே கொண்டு வந்துருக்காரு. ஸோ அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பேசுறோம். நான் இன்னைக்கு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ நீங்களும் பார்க்கல அப்படின்னா போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி எஸ் அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா இதை பார்த்துட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, சிம்பிளா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ரொம்ப அப்படி இருக்கிற ஒரு ஆள். இவங்க அப்பா வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் ஒரு கேரக்டர். அப்போ நம்ம வாழ்க்கையில கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இவரை வந்துட்டு. ஸோ சுராஜ் அவரை வந்து நம்ம வாழ்க்கையில கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம அப்பா மாதிரியே இருப்பார் லைட்டா. அப்ப இவங்க இப்படி வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மகன் வந்து எப்படியாவது நல்லா படிச்சு மேல வந்து நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு அம்மா நம்பிட்டு இருக்காங்க. அப்பா லைட்டா ஓகே அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா மகனுக்கு என்ன அப்படின்னா, இந்த 3 வருஷத்துக்குள்ள ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற 10th பாஸ் ஆயிட்டாரு, சின்ன சின்ன மார்க் எடுத்து இப்படியே பாஸ் ஆயிட்டாரு. பட் 11th 12th எப்படியாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு அதே பொண்ணை லவ் பண்ணணும். காலேஜ்ல நெக்ஸ்ட் லெவல் மேரேஜ். ஸோ இது மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை, அவருடைய எய்ம், அவருடைய லட்சியம். இப்படி இருக்கும்போது சுச்சுவேஷன் பை த சுச்சுவேஷன் அப்படி பார்க்குறப்போ இவர் 3 பொண்ணை தெரியாதனமா லவ் பண்ணிடுவாரு. அட் அ டைம்ல அப்படி எல்லாருமே அந்த படத்தை பார்த்து அந்த போஸ்டர்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே சொல்றது தான் என்ன அப்படின்னா, 3 பொண்ணை லவ் பண்றாங்க, 3 ஹீரோயின், 3 அப்படின்ட்டு. ஸோ கதை அவர் அடிக்கடி சொல்லிட்டு பாரு, கதைக்கு தேவை. ஸோ அதுதான் வச்சிருக்கேன், கதைக்கு இருக்கு, கதை அப்படின்னு பாரு. ஸோ அந்த கதைக்கு இருக்கு, கதையில இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கதை இருக்கு போல நான் நினைச்சேன். பட் ஆனால் சில மீடியாஸ், சில யூடியூபர்ஸ் ஏதாவது நோண்டி கேட்கலான்னு பார்ப்பாங்க. பட் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, கதைக்கு என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் நீங்க பார்ப்பீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஓகே ஃபுல் ஓகே ஃபைன் அப்படி மாதிரி தான் இருக்குது. அண்ட் சில யூடியூபர்ஸ், சில ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு படம் லாஜிக்கே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது பர்ஃபெக்டான லாஜிக்கான ஒரு படம். இன்டர்வெல்லையும் அண்ட் அந்த சில பல சீன்ஸ் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து லாஜிக் இல்லாததுதான். ஏன்னா அது அப்படி ஆகாது, வாய்ப்பு இல்லை. ஸோ உள்ள நிறைய சீக்வன்ஸ் வந்து 2K கிட்ஸோட கனெக்ட் ஆகும், 2K கிட்ஸோட நிறைய கனெக்ட் ஆகும். அது நீங்க நான் சொல்லுனா கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஸோ நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை வந்து மீட் பண்ணுவாப்புல, ஒரு பொண்ணு வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாப்புல. அது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும். அந்த லவ் வந்து போயிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒருத்தங்க இவங்க வாழ்க்கையில கிராஸ் டாக் ஆவாங்க. அப்ப கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு நோ சொல்ல முடியாம தவிப்பாரு, வேற எதுவும் கிடையாது, நோ சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பாரு. அப்படி நோ சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது 2 இடத்துக்கு முட்டிக்கும். அது எப்படி முட்டிக்கும் அப்படிங்கிறது சில பல விஷயங்கள்லாம் அங்கே நடந்து அதுக்கப்புறம் முட்டிக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் 3வது வரவங்க தான் சிறை படத்துல வந்து நீலோத்தி வந்து 3ஆவதா வராங்க. அவங்க இவங்க கூட சேர்ந்தாங்களா செய்யலையா அப்படிங்கிறதும் நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சுராஜ் இருக்கிறாருல, ஸோ சுராஜ் வந்து இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து காமெடி, லவ் என்டர்டைன்மெண்ட் காமெடி, இவர் அப்பா மகளுக்கான காம்பினேஷனும் அண்ட் அதே சேம் டைம் அந்த படத்துல பார்க்கும்போது நிறைய லவ் சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு ஏத்த அந்த பாட்டு எல்லாம் அந்த பீட்லே டிராவல் ஆகும். ஓகே, நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கட் பண்ண பாட்டு, திடீர்னு பேசிட்டு கட் பண்ண பாட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்காது. அது அந்த கதையோட டிராவல் ஆகும்போது பாட்டு வரும், வடச்சென்னை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா
புரியும். கதை போயிட்டு இருக்கும், கதைக்கு ஏற்ற பாட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும், மறுபடியும் கதை போகும், கதைக்கு ஏற்ற பாட்டு வந்துட்டு இருக்கும். கென் கருணாஸ் அவருடைய அந்த டான்ஸ் எனக்கு எனக்கு நான் பக்கா ஃபேன். கென் கருணாஸ் வந்துட்டு செம்ம டான்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துல காமெடி அது இது அப்படிதான் இருக்கா, லவ் சீக்வன்ஸ் காமெடி, லவ் சீக்வன்ஸ் காமெடி இப்படிதான் இருக்கா, அப்ப அந்த படத்துல இருந்து வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஃபைனல் ஆஃப் த செக்ஷன்ல இதுல வந்து ஒரு எமோஷன் இருக்கு. ஸோ அந்த எமோஷனல் வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாரோடக்கும் கனெக்ட் ஆகும். அது கடைசியில இதுதான் நான் நினைச்சிட்டேன், ஓகே இப்படிதான் ஆக போகுது, இப்படிதான் ஆக போகுது அப்படின்னா சேரதான் போறாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லுவான், இவங்க வந்துட்டு மட்டை ஆட்டிட்டு போயிடுவாப்புல அப்படி மாதிரிலாம் நான் நினைச்சேன். பட் ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, ஓகே பர்ஃபெக்டா எடுத்திருக்காப்புல, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வாழ்க்கையில சில பேர் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ரியாலிட்டியில கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்னேன்ல. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில், எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நம்ம இருக்கிற தமிழ்நாடு. ஓகே, அப்போ இருக்கும்போது அங்கே நிறைய பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் சொல்கிறத கேட்காம அவங்க இஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு பைக் வாங்கிட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் இட் ஹேப்பன்ட். இட் லைக் வந்து அவங்க அம்மா இறந்துருக்கலாம், அப்பா இறந்துருக்கலாம், பட் சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கிறாங்க. சில பேர் அதை மாற்றிக்காம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பசங்க வந்து மாற்றிக்கிறாங்க. ஓகே நம்ம இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஒன்று போயிடுச்சு ஐயோ அப்படி மாதிரி இடத்துல படத்தில் பார்க்குற மாதிரி சோக கதையை உருட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் யாராவது ஒரு துக்க செய்தி நடந்தாலும் அவங்க திருந்துறானுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது நடந்தாதான் திருந்தணுமா, ஏன் அதுக்கு முன்னாடி அறிவு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி ஒழுங்காக இருக்க மாட்டாங்களா, ஏதாவது யாராவது செத்தாதான் இவங்க வந்துட்டு திருந்துவாங்களா அப்படி மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஃபுல் ஆஃப் எமோஷ்னல். அந்த எமோஷ்னல் வந்து லிட்ரலி என்னுடைய அப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையை சொல்கிறேன், என்னுடைய அப்பா நான் சொல்ல விரும்பலை. ஸோ என்னோடய அப்பா வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி சில விஷயம் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு வந்துட்டு நான் அப்படியே கென் கருணாஸ் மாதிரி தான் உண்மையை சொல்கிறேன், ப்ராமிஸ் எங்கள் அம்மாவை சத்தியமாக போய் சொல்ல, நான் அப்படியே விட மாட்டாரு போல அப்படின்னு நினச்சி தலையை சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன். திடீர்னு அப்படியே பேசி 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 கடைசியில் ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் சொன்னார். என்னால் அதை நிறைவேற்ற முடியுமான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை. வாங்குற சம்பளத்துக்கு சத்தியமாக நிறைவேற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது பர்ஃபெக்ட்லி என்னுடைய அப்பா தான் நான் அங்கே பார்த்தேன். என்னோட அப்பா தான் அவரு அந்த மாதிரி பார்த்தேன் நான். அந்த படம் அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. கடைசியில் ஒரு 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 ஸ்பெசிகுலர் டைம்ல வந்து அப்படியே வந்துட்டு அப்பா அப்படின்னு வந்துட்டு ஒரு அந்த சவுண்ட் அதில் நான் இப்படி 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 உட்காந்துருக்கேன். ஓகே ஓகே சூப்பராக அந்த சவுண்டு கேட்ட உடனே நான் அப்படியே இந்த பின்னாடி போயிட்டேன் பாருங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே நான் ஷோ அப்படின்ட்டு அப்படியே இப்படி ஆகிட்டேன். நான் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்து நான் அடிக்ட்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு வந்து நினைச்சு பார்க்க கண்ணில் கண்ணீர் அப்படியே வந்துட்டு மாதிரி கட்டுது. சில பேர் இந்த படம் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அது நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா அந்த படத்தில் வர மாதிரி லைக் வந்து அவருடைய லவ் ஸ்டோரி சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு. பட் எங்கள் அப்பா அப்படி கிடையாது, தன்னுடைய வாழ்க்கை கதையை சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டாருன்னா அவர் பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தோமா போதும், சாப்பிடுவார், படம் தூங்கிடுவார், சந்தெல்லாம் போட மாட்டார். பட் சில விஷயங்கள் பேசும்போது இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பேசினே இருப்பார். நம்ம ஆனால் இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். ஆமாம் 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 அப்படின்னு அது அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ அப்படி கிடையாது. பட் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அதான் நான் சொல்கிறேன் எனக்கு கனெக்ட் ஆச்சு. காரணம் வந்துட்டு நடந்ததுனால சொல்கிறேன். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா எவ்வளோ முக்கியம், இந்த காதல் முக்கியமா அம்மா அப்பா முக்கியமா, அந்த காதலிச்ச பொண்ணு முக்கியமா அம்மா அப்பா முக்கியமா, அண்ட் இவ்வளோ 25 வருஷத்துக்கிட்ட கொடுத்த லவ் முக்கியமா அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த லவ் முக்கியமா, 1-2 வருஷத்துல இருந்து அந்த லவ் முக்கியமா அப்படிங்கிறதுக்கு அது நம்மகிட்டே விட்டுடுறாங்க. எது முக்கியம் நீயே புரிஞ்சுக்கப்பா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் லைக் வந்துட்டு தனுஷ் சிம்பு சாருடைய ரெஃபரன்ஸ் அண்ட் தளபதி விஜய் சார்
ஸோ அவருடைய ரெஃபரன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க் டு தளபதி, தேங்க் டு சிலம்பரசன், தேங்க் டு தனுஷ் சார். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க டிஸ்க்ளைமர்லேயே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மார்வல்ஸ். அண்ட் இந்த படத்தை நீங்கள் நம்பி ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்கலாம். 3 ஹீரோயின் ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம். எனக்கு என்ன அப்படின்னா இன்டர்வல் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்துட்டு டச் ஆகலை. லைக் வந்து யதார்த்தமாக இல்லை. மற்ற மாதிரி ஓகே தான், யதார்த்தமாக இல்லாத இருந்தது மட்டும்தான் ஒரு குறை. அண்ட் ஆனால் சூப்பர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. தியேட்டரில் போய் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மீண்டும் சந்திக்கும் நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்க்.